ஊர் பேர் அவனுக்கு என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் ஊர் பேரே நொச்சிவாடி தான். ஒரு காலத்தில் இந்த ஊர் ஃபுல்லாக நொச்சி இலை தான் இருக்குமா, அதனால எங்கள் ஊருக்கு பேர் நொச்சிவாடின்னு வச்சுட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து காசு ஆனதுனால நொச்சி இலையை வந்து சுடுதண்ணி வச்சு குடிக்க போகிறோம். நாங்கள் நொச்சி இலையை குடிக்க போகிறோம். கீழே பார்த்து போங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதை பற்றிக்கிறேன். வணக்குதா? செம்ம வணக்கு. எல்லா மாதிரியும் வணக்கு. பிச்சு தான் நல்லா குடிக்கணும். குடிதான் வைத்து நாங்கள் அதை பிச்சுக்கோங்க. அது கீழே போடு. கீழே பூச்சி. என்ன வணக்கா? இந்தா இந்தா இந்தா. கேட்டபில்லர் எதுவும் இருக்காம வேப்பையில பச்சுக்கிடுவா. வேப்பையில பச்சுக்கிடுவா. வேப்பையில இன்னைக்கு இது போதும். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு குளிக்கும் போது நமக்கு காய்ச்சல் கொஞ்சம் சரியாகும். மட்டுமில்ல, இது கூட இன்னும் நிறைய ஆட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து வேப்ப இலை. வாங்க பறிப்போம். வேப்ப இலையும் ரொம்ப நல்லது, அதனால இதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். வேப்ப இலை வந்து கிருமி நாசினி. அது வந்து நம்ம உடம்புல இருக்க கிருமியெல்லாம் அது எடுத்துரும். இது கூட வாதம் முடக்கி, ஆடாதடை, துளசி சேர்த்து குளிக்கலாம். ஃப்ரெஷ் ஆயிடலாம். மூலிகை இலை வெந்நீர் குளியல். தொட்டா இது மடங்குமா? குடிக்குது.